267 கிலோ தங்க கடத்தல் விவகாரத்தில் பாஜக நிர்வாகி பிருத்வியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, விவரங்கள். நிச்சயமாக கடந்த ஜூன் மாதம் சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்ட விவகாரத்தில் யூடியூபர் சபீர் அலி உட்பட 8 பேரை அதிரடியாக சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். விமான நிலையத்தில் டிரான்சிட் ஏரியாவில் ஹேர் ஹப் என்ற பெயரில் கடை அமைத்து குறிப்பாக குருவிகளாக வரும் அந்த நபர்களிடமிருந்து தங்கத்தை கடத்தியது விசாரணையில் அம்பலமானது. இந்த விவகாரத்தில் கடத்தப்பட்ட அந்த தங்கம் சுமார் 267 கிலோ தங்கம் எங்கு சென்றது என்பது குறித்தெல்லாம் விரிவான விசாரணையை சுங்கத்துறை அதிகாரிகள் அடுத்தடுத்து நடத்த ஆரம்பித்தார்கள். அந்த அடிப்படையில் சபீர் அலியிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது பாஜக நிர்வாகியான பிருத்வி குறிப்பாக இந்த விமான நிலையத்தில் கடைகளை ஒப்பந்த அடிப்படையில் குத்தகைக்கு விடும் நிறுவனமான வித்வேதா பிஆர்ஜி என்ற நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த பாஜக நிர்வாகியான பிருத்வி மூலமாக இந்த கடை என்பது ஒதுக்கப்பட்டதாகவும், குறிப்பாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் அதிகாரிகளின் உதவியோடு இந்த கடத்தல் கும்பல் அணுகி இந்த கடையை பெற்றதாகவும் சபீர் அலி வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார். இந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து அடுத்தடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை என்பதை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இந்த வித்வேதா பிஆர்ஜி நிறுவனம் தொடர்பாகவும் பிருத்வி தொடர்பாகவும் அதே நேரத்தில் இணை பொது மேலாளராக இருக்கும் செல்வநாயகம் என்ற அதிகாரி வீடுகளிலும் இந்த சோதனை என்பது நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் மூலம் பல்வேறு முக்கிய தகவல் வெளியாகி அடுத்தடுத்து விசாரணை மேற்கொள்வதற்காக சம்மன் என்பது அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் பாஜக நிர்வாகியான பிருத்விக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அவரை விசாரணைக்காக அழைத்திருக்கிறார்கள். அவரிடம் பல மணி நேரம் விசாரணை என்பது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது கடத்தல் கும்பலை சேர்ந்த குமார் என்பவரும் கைது செய்யப்பட்ட சபீர் அலி என்பவரும் 77 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து விமான நிலையத்தில் கடை ஒதுக்கிய விவகாரத்தில் ஒரு விரிவான விசாரணையை அவர்களிடம் நடத்தியிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில் தொடர்பு கொண்டார்கள், அவரது வங்கி ஆவணங்கள் மூலம் பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா, எந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த கடையை ஒதுக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு விசாரணை என்பது சுங்கத்துறை அதிகாரிகள் மூலம் இந்த பாஜக நிர்வாகியான பிருத்வியிடம் நடத்தப்பட்டது. இவர் மட்டுமல்லாது இந்த விவகாரத்தில் தொடர்புடைய இணை பொது மேலாளர் செல்வநாயகத்திற்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரிடமும் விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் இருவர் மட்டுமல்லாது இந்த தங்க கடத்தலில் தொடர்புடைய அதிகாரிகள் உள்ளிட்ட 6 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாக விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தற்போது இந்த 267 கிலோ தங்க கடத்தல் விவகாரம் என்பது சூடுபிடிக்கப்பட்டு அடுத்தடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. விசாரணையில் கிடைக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த பாஜக நிர்வாகியான பிருத்வி ஆகியோர் அவர் இயக்குநராக இருந்த போது அந்த நிறுவனம் வேற எந்தெந்த கடைகளுக்கெல்லாம் ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது, குறிப்பாக சென்னையில் பல்வேறு மால்களில் கடைகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த கடைகளில் எல்லாம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார்கள். அங்கிருந்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு தொடர்ந்து இந்த தங்க கடத்தல் விவகாரம் என்பது ஒரு தீவிர விசாரணையை எட்டியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.